சிம்பிளாக டேஸ்ட்டாக திருநெல்வேலி ஸ்பெஷல் திருபாகம் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாயில் வச்சுன்னு அப்படியே கரைஞ்சிடும். இதுக்கு 1/4 கப் முந்திரியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். 3/4 கப் கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு 8 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கடலை மாவுலேருந்து வாசனை வரும். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா குக் பண்ணணும். பால் பிடிக்கலன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போ சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் கிட்டத்தட்ட 1/4 கப் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு தான் பண்ணுவோம். பேனில் ஒட்டாமல் வரும். இப்போ சுகர் 1 கப் போட்டுக்கலாம். சுகர் இல்லைன்னா வெல்லம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா முந்திரி அரைச்சி வச்ச விழுது, அதாவது இந்த பவுடரையும் போட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் தேவையான அளவு நெய் ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு கடைசியாக பச்சை கற்பூரம் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.